ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாம் சுவையான பூரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நாம் மாவை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நான் இந்த கப்பில் 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். 1/2 கப்பு மைதா மாவு எடுத்திருக்கேன். மைதா மாவை கோதுமை மாவோடு சேர்த்துக்கோங்க. அப்புறம் நான் பூரி நல்லா உப்பி வர்றதுக்காண்டி 1 டேபிள் ஸ்பூன் ரவை எடுத்திருக்கேன். அதையும் அதோடு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நாம் தண்ணி சேர்த்து பிசையலாம். தண்ணி இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைங்க. அப்படின்னா தான் மாவு நல்லா இருக்கும். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. மாவு இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கணும். இப்படி இருந்தால் தான் நல்லா பூரி உப்பி வரும். இப்போ இதை நல்லா மூடி 1/2 மணி நேரம் அப்படியே வச்சுருங்க. இப்போ 1/2 மணி நேரத்துக்கு கழித்து எடுத்து பாருங்கள். இந்த மாதிரி இருக்கும். இதை நான் சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி வச்சுருக்கேன். இப்போ இதை நாம் உருட்டி எடுத்துக்கலாம். இந்த மாவில் 12லேருந்து 13 வரை பூரி வரை கிடைக்கும். இந்த மாதிரி உருட்டிக்கோங்க. மாவு ஒட்டாமல் இருக்கிறதுக்கு நான் லைட்டாக கோதுமை மாவை மேலே தடவிடுறேன். இதை நல்லா நைஸாக உருட்டி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நாம் ஒரு தட்டில் மாற்றி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பூரி பொரிக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் எண்ணெயை சூடு பண்ணி வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாகையும் இப்போ நம்ம அந்த உருட்டி வச்சுருக்கிற இதை போடலாம். இந்த மாதிரி போட்டுட்டு அதை நல்லா அழுத்தி விடுங்க. பாருங்கள், பூரி நல்லா உப்பி வருது. இப்போ இதை நாம் திருப்பி போட்டுடலாம். இந்த பபுள்ஸ் எல்லாம் அடங்குற வரைக்கும் நல்லா பொரிச்சு எடுங்க. இப்போ பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போ நாம் இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதே மாதிரியே நாம் உருட்டி வச்சுருக்கிற எல்லா இதையும் பொரித்து எடுத்துக்கலாம். நல்லா கரண்டி வச்சு இந்த மாதிரி அழுத்தி விடுங்க. அப்படின்னா தான் பூரி நல்லா உப்பி வரும். வெந்துருச்சு. இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், சுவையான பூரி ரெடி ஆயிருச்சு. இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பூரி மசாலாவோடு சேர்த்து இந்த பூரியை சாப்பிடுங்க. அருமையாக இருக்கும். உங்களுக்கு இந்த டிஷ் பிடிச்சிருந்துச்சின்னா எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.